ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, முந்திரி, பூண்டு இதை மூணையும் வந்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதை மூணை மட்டும் வந்துட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு அரைச்சி சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 வந்துட்டு முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்துட்டும் திக்னஸ் கிடைக்கும். முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். இதை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 200 கிராம் முந்திரிக்கு தான் வந்துட்டு இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கிட்டக்க நான் எடுத்திருக்கேன். இப்போ க்யூப்பாக பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கிரேவி பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது பட்டரில் வந்துட்டு கிரேவி பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு பட்டையும் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இந்த நெய் கூட அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரப்போ சூப்பரான ஒரு வாசம் கிடைக்கும். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்துட்டு நான் திருகி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பூண்டு இஞ்சியும் வந்துட்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பூண்டு இது கூட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி அரைக்கிறப்போ வந்துட்டு பூண்டு சேர்க்க வேண்டாம். நான் அதில் பூண்டு போட்டதுனால நான் வெறும் இஞ்சி மட்டும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, முந்திரி, பூண்டு இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்ததும் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கலருக்காக தான், காரம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் சாஸ் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கிரேவி பாருங்கள் நல்லா தலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போது மசாலா வந்துட்டு பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே பன்னீர் வந்துட்டு குக் ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பான மாதிரி இருக்கும். பத்து நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வந்துட்டு குக் ஆயிருச்சு. பன்னீருமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் கஸ்தூரி மேத்தி எடுத்து இதை வந்துட்டு கையால் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் வந்துட்டு அப்படியே கிடைக்கும். ஸோ வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி பன்னீர் மேலே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா வாசம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ள மசாலா வச்சு நம்ம சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த பன்னீர் கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூட வந்துட்டு அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.